குழந்தைகளே வணக்கம். இயற்கையை பற்றி அல்லது காட்டுயிர்களை பற்றி ஒரு பாடம் எடுங்கள் என்றால் எடுக்க முடியாது. படம் வரையுங்கள் என்றாலும் என்னால் முடியாது. ஆனால் இயற்கையை சொல்லித் தருவது என்பது, இயற்கையை கற்றுத்தருவது என்பதெல்லாம் உணர்த்துகிற செயலாக இருக்க வேண்டும். உணர்த்துதல் தான் இயற்கையின் ஆகப்பெரும் செய்தி. நான் எப்படி குறிப்பாக வகுப்பறைக்குள் போய் குழந்தைகளிடத்திலே இயற்கையை பேசுகிறேன் என்பதை உங்களுக்கு உள்ளபடியே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உயிர்களை பற்றி நம்ம எப்படி பார்க்கறதுயா? மண்ணுயிர் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க, எங்கள் கூட பேசுகிறீங்கிறது மகிழ்ச்சி தான். நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? மனித நேயம் இருந்தால் போதுமாயா, எல்லாத்தையும் காப்பாற்றிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், மனித நேயம் இருந்தால் உன்னையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்? மனித நேயம் ரொம்ப நல்லது வேணும். மனித நேயம் சுயநலமானது. மனித நேயம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மனிதர்களைத்தான் நீங்கள் காப்பாற்றுவீர்கள். மனித நேயம் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை காப்பாற்றுவதற்கு பயன்படுமே தவிர உயிர்களை காப்பாற்ற, அதுவும் நாம் பேசுகிற மண்ணுயிரை காப்பாற்ற அது எந்த வகையிலும் பயன்படாது. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உயிர்ம நேயம் வேணும். இந்த பாரதி சொல்லுவாங்கல்ல, நம்ம பாரதி, மகாகவி பாரதி, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும், எல்லா உயிர்களும் இன்பம் எய்த வேண்டும் சொல்லுவாங்க நம்ம முண்டாசு கவி பாரதி. அப்போ நாம் பேசுகிற மண்ணுயிரை பாதுகாப்பதற்கு நமக்கு தேவை உயிர்ம நேயம்னு சொல்றோம். நிறைய குழந்தைகளுக்கு புரியல. போங்க சார், நீங்க குழப்பிட்டீங்க. நான் இதுவரைக்கும் மனிதாபிமானத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைச்சேன். நீங்க உயிர்ம நேயம் வேணும்னு சொல்றீங்க. ஒரே குழப்பமா இருக்கு சார், எனக்கு புரியல. மனித நேயத்துக்கும் உயிர்ம நேயத்துக்கும் என்னையா வேறுபாடுன்னு குழந்தைய கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், அவங்களுக்கு புரியுற மாதிரி குழந்தைகளுக்கு மனித நேயத்துக்கும் உயிர்ம நேயத்துக்கும் என்ன வேறுபாடுனா விரும்புதலுக்கும் நேசித்தலுக்கும் உள்ள வேறுபாடுன்னு சொன்னேன். மறுபடியும் அவங்களுக்கு புரியல. விரும்புதலும் நேசித்தலும் ஒண்ணுதாயா அப்படின்னாங்க. ஒன்று அல்ல. மனித நேயமும் உயிர்ம நேயமும் வேறு வேறு என்றால் விரும்புதலும் நேசித்தலும் வேறு வேறுதான். என்னையா மறுபடியும் புரியல, குழப்பமா இருக்கு. உங்களுக்கு விருப்பமோ, நீங்க போற வழியில ஒரு செடி, பூச்செடியில அழகான பூக்கள் கொத்து கொத்தா பூத்துக்களை நீங்க அதை பார்க்குறீங்க. பார்த்ததும் பூக்களை விரும்புறீங்க. விரும்பினா உங்களுக்கு என்ன தோணுன்னா அதை பறிக்கலான்னு தோணும். பறித்து தலையை வச்சுக்கலாமான்னு, அல்லது பறித்து வீட்டுக்கு கொண்டு போகலாமான்னு தோணும். இதுக்கு பேர் விரும்புதல். நேசித்தல் என்பது அந்த பூச்செடியை பார்த்தால், அடடா அழகான பூச்செடி, இந்த பூச்செடிக்கு 3 நாள் யாரோ தண்ணீர் ஊற்றவில்லை, அருகாமையில் தண்ணீர் இருந்தால் நாம் ஒரு சொம்பு தண்ணீரை ஊற்றி விட்டு போகலாமே, அந்த செடி காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைப்பது நேசிப்பு. ஆக குழந்தைகளே, விரும்புதலை விட நேசிப்பு நன்று, மனித நேயத்தை விட உயிர்ம நேயம் நன்றிலும் நன்று.